ஹாய் ஆல், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது மைக்ரோக்ரீன் பற்றின இன்ஃபர்மேஷன் தாங்க. இந்த மைக்ரோக்ரீன் ஜஸ்ட் 1 to 2 வீக்ஸில் ஹார்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு பேபி பிளான்ட் தாங்க. 7 to 8 இன்ச்சஸ் வளர்ந்தாலே போதுங்க. மேலே ஒரு 2 லீஃப் வந்ததுமே நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிடணுங்க. அப்போ தான் இந்த மைக்ரோக்ரீனில் இருக்க ஃபுல் நியூட்ரிஷன்ஸ் நமக்கு கிடைக்கும். நிறைய பேர் வீட்டில் மைக்ரோக்ரீன் வளர்த்துறேன்னு டிஷ்யூ பேப்பர்ஸில் மைக்ரோக்ரீன் வளர்த்துறாங்கங்க. அந்த மிஸ்டேக்ஸை மட்டும் தயவு செய்து பண்ணிடாதீங்க. பிகாஸ் நார்மலாக பிளான்ட்ஸ்க்கு எப்படி சாயில், வாட்டர், சன்லைட், ஏர் அதுக்கு தேவையான ஸ்பேசஸ் வேணுமோ அதே மாதிரி தாங்க இந்த மைக்ரோக்ரீனுக்கும் இதுக்கும் தேவையான 5 எலமெண்ட்ஸ் கண்டிப்பாக வேணுங்க. அப்போ தான் இதில் இருக்க ஃபுல் நியூட்ரிஷன்ஸ் நமக்கு கிடைக்கும். நார்மலாக எப்படி மெச்சூர்ட் பிளான்ட்ஸ் வெஜிடபிள்ஸில் நியூட்ரிஷன்ஸ் இருக்கோ அதை விட 9 டைம்ஸ் பெட்டருங்க இந்த மைக்ரோக்ரீன் சாப்பிட்றதுனால. பிகாஸ் இந்த மெச்சூர்ட் லீஃப்லேயும் வெஜிடபிள்ஸ்லையும் இயற்கை பூச்சி மருந்தாவது கண்டிப்பாக அடிப்பாங்கங்க, பூச்சி எஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு. இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க. எந்தெந்த மைக்ரோக்ரீன்ஸ் வளர்க்க முடியும், வளர்க்க முடியாது, என்ன சீட்ஸை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாங்க. ஸோ மோர் டீட்டெயில்ஸ் யாஷ்ரா மைக்ரோக்ரீனை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டட்டா.